இட் ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே லிசன் பண்ணுங்க. ஆக்சுவலி நீங்க சொல்றது ஓகே தான். சார் டிஎன்பிஎஸ்சில அறிவிப்புகள் எப்போ, எக்ஸாமினேஷன் எப்போ எல்லாமே நீட்டா குடுத்துட்டாங்க. எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க சார். பட் டிஆர்பில நமக்கு எப்போ அறிவிப்புகள் என்னன்னே தெரியல சார். அதனால டிஎன்பிஎஸ்சி பக்கம் போயிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இது என்னதான் சார் சொல்யூஷன்? ஆக்சுவலா நான் வந்து டிஆர்பி தான் சார் போகணும்னு நினைக்கிறேன். நான் டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்ண முடியல தான் சார் நான் டிஆர்பிக்கே வந்தேன். இப்போ நான் திரும்பி டிஎன்பிஎஸ்சிக்கு போறதா என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்றாங்க. ஆக்சுவலா இந்த பதிவு எல்லாருமே கேளுங்க. இதே ஃபீல்ல இருக்கிறவங்க சொல்றாங்க. டிஆர்பில நம்மளால வந்து எந்த அறிவிப்பு எப்போன்னு சொல்லி கெஸ்ஸே பண்ண முடியாதுங்க. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் பேனர்ல குறிப்பிட்டுள்ள அந்த 3 தேர்வுகள் காமன் டிஎன்டெட், யூஜி டிஆர்பி, பியூ அறிவிப்பு வந்துருங்க. பிளஸ் நம்ம வந்து எதிர்பார்க்காத எஸ்ஜிடி கூட வரலாம். ஏன் பிஜிடிஆர்பி கூட போட்டு வரலாம். நம்ம வந்து கேட்க போறோமா? நம்ம கேட்க போறோமா? ஏங்க எஸ்ஜிடி போட்டீங்க? ஏங்க பிஜிடிஆர்பி போட்டீங்க? பிளானர் இல்லாத தேர்வு எப்படிங்க போட்டீங்கன்னு கேட்க போறோமா? சந்தோஷம் தாங்க பட போறோம். ஸோ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிவிப்புகளை பற்றி கவலையே பட வேணாங்க. ஆக்சுவலாக இப்போ டிஎன்பிஎஸ்சி டிஆர்பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு செம்ம காம்படிஷன். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்லாம் இருக்குங்க. அதில் ஹெவி காம்படிஷன், கட் ஆஃபும் அதிகம். ஒரு மதிப்பெண்ணில் வேலை வருது, ஒரு மதிப்பெண்ணில் வேலை போயிருது. இப்போ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டு இன்ட்ரி குரூப்லாம் அது போல தான். இப்போ நீங்கள் யூஜி டிஆர்பி எல்லாம் எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் டிஆர்பி எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பி என்னங்க 150 கொஸ்டின் 150 மார்க்குங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஒரே தேர்வு தான். பாஸ் பண்ணுறோமா நீட்டாக நமக்கு ஒரு வேலை, அவ்வளோதான். டிஆர்பி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, போஸ்டிங் போயிட்டு தாங்க இருக்காங்க. ஒரு வருடம் ஆனாலும் ரைட் ஓகே. நீட்டாக கம்ப்ளீட்லி இறங்கி படித்து ஸ்கெட்ச் போட்டு படிச்சிங்க அப்படின்னா போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அவ்வளவுதாங்க. ஒருத்தர் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்னங்கிறாரு, சார் நான் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூ போச்சு, திரும்பி அடுத்த அறிவிப்பு, திரும்பி அடுத்த எக்ஸாம். அந்த டிஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த வருடம் நமக்கு இந்த வருடம் நமக்கு பிடிஎஸ் பிஆர்டி போட்டாங்களா, இப்போ அடுத்த வருடம் இல்லையா சார்? ஆனால் அதுக்கு அடுத்த வருடம் வந்துருது இல்லை. இப்போ இந்த வருடம் எஸ்ஜிடி இல்லை, இப்போ அடுத்த வருடம் எஸ்ஜிடி வந்துடும். ஸோ எப்படி நமக்கு அதுதான் சொல்கிறோம், ஒரு வருடம் அதை நான் ஒரு தம்பி தான் சொல்லிட்டு இருக்காரு, சார் நான் 4-5 வருஷம் டிஎன்பிசி படிச்சுட்டு கிளியரே பண்ண முடியல. நான் பேசாமல் நான் வந்து நானும் வந்து பிஎட் பண்ணிட்டு நானும் வந்து டெட் பாஸ் பண்ணிட்டு நானும் யூஜி டிஆர்பி வந்துடலான்னு பார்க்குறேன் சார். ஏன்னா டிஎன்பிசி படித்தவங்களுக்கு டிஆர்பி ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ ஹெவி காம்படிஷன்லேயே போட்டி போட்டு பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்களோட சிலபஸும் பெரிய சிலபஸ். யூஜி டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் தான். டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நம்ம டெட்டில் ஒரு நம்ம குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் வச்சாலே நம்ம என்ன பண்ணலாங்க, அதை வச்சு நம்ம ஒரு ஸ்கூலில் ஒர்க் அப்ளை பண்ணி நம்ம லைஃப் ரன் பண்ணலாங்க. வேலையும் பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்க படிச்சுட்டே அப்கமிங் அப்பாயின்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த டிஆர்பி ஃபீல்டுங்கிறது சூப்பரான ஃபீல்டுங்க உண்மையிலுமே. பட் அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தினா அவ்வளோதான். நீங்கள் எதை பற்றியுமே எங்களுடைய பர்சனல் சஜஷன் பிரதர் சிஸ்டருக்கு சொல்கிறது போல தான். நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அமைந்த பிறகு அடுத்தடுத்த அறிவிப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து தொடர்ந்து வெளியாகும். இப்போ நம்ம போயிட்டு திரும்பி அறிவிப்பு வெளியிட்ட பிறகு வந்தோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் இது இல்லாமங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பட் இதுலேருந்து அதுலேருந்து அது மாதிரி வேணாம். நீட்டாக டிஆர்பியா நான் என்ன ஆகணும் சார், நான் செகண்டரி கிரேட் டீச்சர் ஆகணும். ரைட் ஓகே. நான் பேப்பர் கிளியர் பண்ணுறோம். எஸ்ஜிடி தேர்வு ஓகே. இந்த வருடம் பேனர்லையா, அப்போ அடுத்த வருடம் ரைட் ஓகே. நீட்டாக அவ்வளோதான். ஏப்ரல் மாதம் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் மே மாதமே வரப்போகுதுங்க. ஓகே தானே. நீட்டாக பாஸ் பண்ணிவிட்டு நீட்டாக போஸ்டிங் போங்க. அவ்வளோதான். இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தீங்க அது போல் வேணாம். சரிங்களா? ஸோ நீட்டாக இது போல் ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க் அன்றாட வேலைகளை பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, ஜாப்ல இருக்கீங்களா, டெய்லி காலையில் 4 மணி நேரம், நைட் ஒரு 4 மணி நேரம் போதும். அவ்வளோதான். அறிவிப்பு வந்து கம்ப்ளீட்லி இறங்கிக்கோங்க. நம்ம என்எஸ்டபிள்யூ தரப்பு இருந்து டிஆர்பி ஸ்டடி மெட்டல் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கோங்க. டிஎன்டெட் ஸ்டடி மெட்டல் டெஸ்ட் சீரிஸ் 249 rupees போட்டிருக்கோம். யூஜி டிஆர்பி ஸ்டடி மெட்டல் டெஸ்ட் சீரிஸ் 299, டிஆர்பி பிஓ ஸ்டடி மெட்டல்ஸ் டெஸ்ட் சீரிஸ் 249. வாட்ஸ்அப் 85250490. அவ்வளோதான். நீட்டாக நம்ம படித்து வைக்கிறோமா, அறிவிப்பு தான் சைலண்டாக போஸ்டிங் போகலாம். அவ்வளோதான். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ ஒரே தேர்வு தான். எப்படிங்க, ஒரே யூஜி தேர்வில் ஒரே ஒரு தேர்வு தான். பிஓவும் ஒரே ஒரு தேர்வு தான். சரிங்களா? இந்த 2 வாரம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க. நீட்டாக சைலண்டாக குயிட்டாக வேலைக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பாய் அப்படின்லாம் ஜஸ்ட் ஒரு நிறைய பேர் நான் டிஆர்பிக்கு பாய் சொல்லிட்டு நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி அது வந்து அது மாதிரி வேணாம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க.